ஹலோ गाइस. Hi guys. Hi friends. இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான பேட்டில் தான் ஆர்ஆர் vs டிசி. நான் நினைக்கிறேன் இன்னைக்கு கன்ஃபார்ம் டிசி ஜெயிக்கிறாங்க. ஏன்னா அவங்க 2 மேட்ச் தோத்துட்டு வராங்க. ஒரு மேட்ச் ஹையஸ்ட் ரன், இன்னொரு மேட்ச் லோவஸ்ட் ரன். ஸோ இந்த வாட்டி கன்ஃபார்மா வந்து அவங்க பிளான்லாம் பண்ணிட்டு இந்த வாட்டி அவங்க கன்ஃபார்ம் ஜெயிக்கிறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறேன்னா 2 டீமே தோக்கட்டும்னு நினைக்கிறேன். 2 டீமே நல்ல அபிப்பிராயம் எனக்கு இல்லை. ஏன்னா டிசி வந்து சொல்லவே வேண்டாம். அவங்க வந்து இப்படி வேணா தோப்பாங்க. 260 அடிச்சும் தோப்பாங்க, 75 அடிச்சும் தோப்பாங்க. அவங்களால என்னென்னலாம் முடியுமோ அதெல்லாம் பண்ண வந்து காத்திருக்காங்க அவங்க. அந்த ஹேண்ட் வந்து ஆர்ஆர் வந்து பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் ஒரு மேட்ச் வந்து லோ ஸ்கோர் டிஃபெண்ட் பண்ணாங்க. எனக்கு ஒரு நல்ல டீமா படலை. அஃப்கோர்ஸ் சூரியவன்ஸ் அடிக்கிறாரு, பாக்குறோம், மஜாவா இருக்கு. ஒரு கம்ப்ளீட் டீமா ஒரு பிளேயிங் லெவனா தெரியல. இருந்தாலும் 2 பேருக்குள்ள விட்டு யாராவது ஜெயிச்சுதான் ஒளினோம்னா ராஜஸ்தானே வின் பண்ணணும் நான் நினைக்கிறேங்க. அரிஃப், நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு டெல்லி தான் ஜெயிக்க போகுது எனக்கு தோணுது. ஏன்னா இப்ப ஸ்டார்க் வேற வந்துட்டாரு, இந்த மேட்ச் ஆடுவாரு எனக்கு தோணுது. அதனால இப்ப ஸ்டார்க் வந்து டீம்ல செட் ஆகிட்டாங்க. ரஞ்சிக்கு இதே இந்த மேட்ச்ல ஒரு கேஎல் 150 பிளஸ் இல்ல செஞ்சுரி அடிப்பாரு நினைக்கிறேன். ஆனா கரெக்டா பாத்தீங்கன்னா கேஎல் செஞ்சுரி அடிச்ச மேட்சா டீம் தோக்குதாங்க. அது மட்டும் இல்ல, கேஎல் ராகுல் எந்தெந்த டீம்ல இருந்திருக்காரோ அந்தந்த டீம்ல உருப்படாம தான் போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் ஸ்டார்டிங்ல 2014 and 15 எஸ்ஆர்எச்ல இருந்திருக்காரு. அப்ப அது படு பாதாளத்துல இருந்திருக்கு. அப்புறம் எங்க கிட்ட வந்தாரு வாழ்க்கை கொடுக்குற பேரு. நாங்க அந்த 2 வருஷம் அது பாதாளத்துல கடந்தோம். அது ஒரு பஞ்சாப் போனாரு, அங்க ஒரு 3-4 வருஷம் இருந்தாரு. டீமே ரொம்ப கதி கலங்கி கடந்து எல்எஸ்ஜி போனாரு. எல்எஸ்ஜில என்ன விஷயம்னா 2 வாட்டி அங்க பிளே ஆஃப் போனாங்க. ஆனா அவர் சரியா ஆடல அந்த 4 வருஷமே. சோ அதனால இப்ப டெல்லி வந்திருக்காரு. பாவங்க அவர் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. நீங்க என்ன பேசாதீங்க. கே லெவல் சூப்பர் பேட்ஸ்மேன் அவர். நீங்க போலாமா? யார் எடுக்க போறா? நான் எடுக்கிறேன். ஓகே, கண்ண மூட்டை गाइस. சரி என்ன நேம் வந்து எதுக்கு திறக்கறதா இருக்கா? தலைகீழாகத்தான் குதிக்கும் தலைகீழா காட்டுறாரு. ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் வந்து லக்கி பால் ப்ரெடிக்ட் பண்ணிருக்கு. சோ உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸை மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. எங்க 2 பேர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இவன் சிரிச்சுட்டே இருக்கிறான். இவன் சேனல் பண்ணாதீங்க, என் சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய்.